குட் மார்னிங். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? வேற என்ன பார்க்க போறோம்? கரண்ட் அஃபேர்ஸ் தான். எஸ்பிபிஓட மெயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் செஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒன்று அட்டன் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்னது ப்ரிலிம்ஸா? இல்லைங்க, மெயின்ஸுக்கு போயிடுறேன். ஓகே, வெறும் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண போறோம். ஸோ அதனால டக்குன்னு அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுல நம்ம ஒரு டார்கெட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். போன டைம் எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 26.75 26.75 வாங்கியிருக்கோமா? பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்கு? 96% வந்திருக்கு. 23rd பிளேஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 98+% வாங்குறதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுக்க போறோம். ஸோ பார்ப்போம் எவ்வளவு மார்க் வாங்குறோம் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுக்கு நான் சூஸ் பண்ணது 4th மார்க் டெஸ்ட். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு போலயே. ஸ்டார்டிங்கே அமர்க்களம். இது என்னது? ரீசனிங் நெக்ஸ்ட் செஷன். அடுத்தது குவான்ஸா. ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 1.5ல வச்சு பாருங்க. 1.5x ஸ்பீட்ல வச்சு பாருங்க. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் தனியா ஒரு ஒரு 3 மார்க் டெஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்த எக்ஸ்பிளனேஷனா ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நீங்க இந்த இதை அட்டன் பண்ணல அப்படின்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ணி அதை வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அதை தாண்டி இதுல டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா இதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல விரும்பினது. சொல்லிட்டேன், கிளம்பலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா ஹேஸ் லான்ச்டு ஸ்கீம்ஸ் ஃபார் ரைட்டிங் புக்ஸ் ஒரிஜினலி இன் ஹிந்தி. ஆமா, லான்ச் பண்ணாங்க இன் ஜூன்ல. who is eligible to receive a prize under the RB scheme for Hindi book rate. Okay, the professors from கவர்மெண்ட் அது பேர் என்ன, யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரெகக்னைஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் எக்கனாமிக் இல்ல எம்ப்ளாயிஸ் ஆஃப் த பப்ளிக். ஓகே, ஃபாரின் ஸ்காலர் இல்ல டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் இங்கிலீஷ் எக்கனாமிக் டெக்ஸஸ் டு இங்கிலீஷ் ப்ரொஃபசர்ஸ் ஒர்க்கிங் ரிட்டையர்டு ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். இது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக் இது கிடையவே கிடையாது. நமக்கு தெரியும். எம்ப்ளாயிஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாயிஸ் பப்ளிக் செக்டர் பேங்க். இது டவுட்டா இருக்கு. எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு தப்பாயிரும். இதோட பிரைஸ் மணி 1.5 இல்ல 3 லேக்னு நினைக்கிறேன். ஓகே, 3 பிரைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுக்கு நான் ஆப்ஷன் என்ன கொடுக்கலாம்? ப்ரொஃபசர்ஸ் ரிட்டையர்டு ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். எலிஜிபிலிட்டி இதுதான். அடுத்தது, which of the following Indian state was integrated into India's first interstate cheetah? ராஜஸ்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை படிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் போகாம மைண்ட்லயே தோன்றது என்ன ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் போகணும். இதுதான் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா சீட்டா கன்சர்வேஷன் காரிடார் ப்ராஜெக்ட் இது பண்ணிருக்காங்க. கனெக்டிங் வித் மத்திய பிரதேஷ் யார் கூட? குனோ நேஷனல் பார்க் இருக்கு, அது கூட. அண்ட் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் செஞ்சுரி. ஓகே, மே மாசம். ராஜஸ்தான். ஆன்சர் ராஜஸ்தான். ஓகே, 2. அடுத்து என்ன அப்படின்னா, in order to expand self employment opportunity for young people in India, Uttar Pradesh government is offering interest free loans under Mukhyamantri Yuva Udyami Abhiyan Yojana. This scheme people will get up to dash interest free. ஐயோ, எத்தனை? 5 லட்சம் வரைக்கும்? 10 லட்சம் வரைக்குமா? 10 லட்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, படிச்சதுதான். ஆனா ரிவைஸ் பண்ணாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கு. ஞாபகம் வரமாட்டேது.
எனக்கு தெரிஞ்ச 5 தான் நினைக்கிறேன். 5, 3, 1 கிடையாது, 7 கிடையாது, 10 கிடையாது. அப்பா 5, 3, 5 லட்சம் தான். 5 லட்சம் தான் படிச்ச மாதிரி ஞாபகம். ஸோ ஆப்ஷன் வந்து இப்படிதான் நீங்க வந்து சூஸ் பண்ணி போகணும். ஒண்ணுமே தெரியல அப்படின்னா அட்டன் பண்றது முட்டாள்தனம். ஸோ எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு கெஸ்ட்ல அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போறதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 3வது கொஸ்டின். ஓகேவா? ரிசல்ட்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு. 1வது கொஸ்டினும் அப்படிதான் போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து so which of the following location officially renamed signing executive order 14172 by US President Donald Trump? வந்த உடனே அதான் பண்ணாரு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு இருந்தது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு மாத்தினாரு. Okay, decision that was later recommended by designating February 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட டே கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா டே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. அடுத்தது வந்து ஆர்பிஐ ஹேஸ் இம்போஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் ஒரு பெனால்ட்டி வந்து போட்டாங்க ஃபார் சர்டன் deficiencies in compliance of norms on May 10th. How much amount penalty does RBI has imposed Jana Small Finance Bank? 1 கோடி ரூபாய் ஆர்பிஐக்கு வந்து அவங்க பேர் என்ன, எஸ்பிஐக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.8 இல்ல 2.8 போட்டாங்க. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 1 கோடி. 1 கோடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு. ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா ஜிஐ டேக்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் known for its intense பஞ்சன்சி பிரைட் ரெட் கலர் ஹீட் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு 1 lakh to 3,50,000 was exported from Sikkim to Solomon Island with the assistance of Abeda. ஓகே, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இந்தியா. ஓகே, இது என்னன்னு தெரியலையே. இது எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கிறது இருக்காங்க, நோட் பண்ணீங்களா? சில்லி சாஃப்ரோன் குங்குமப்பூ வந்து ரெட் கலர் தான் இருக்கும். லிச்சிங்கிறது என்ன தெரியல. ஓகே, இது வந்து நமக்கு தெரியல, அதனால அடுத்த கேள்விக்கு போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி வாஸ் indefinitely suspended by Taliban sports? செஸ் தான் ஞாபகம் இருக்கா? செஸ் தான் வந்து ரீசெண்டா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. செஸ் இன் ஆப்கானிஸ்தான் citing concerns over its potential links to gambling and questions about its compatibility with Islamic principles. Chess. Option E. Okay, liberalized remittance scheme வந்து mandated 6.85% year on year to 29.56 billion. கரெக்ட். ஓகே, எல்லாமே இதுலயே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்க? ஆஃப்டர் ரீச்சிங் த ஆல் டைம் ஹை 31.73. ஆமா, இதுல இருந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லிபரலைஸ்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச் பை 2006 கிடையாது, 2004 நினைக்கிறேன். 2004 இல்ல 2 கிடையாது. ஆனா இந்த அமௌண்ட் கரெக்ட், 2,50,000 அப்படிங்கிறது கரெக்ட். ஒரு வருஷத்துக்கு வந்து அவ்வளவுதான் நம்மளால ரெமிட் பண்ண முடியும் டாலர்ல. ஃபினான்ஷியல் இயர் 25 இன்டர்நேஷனல் டிராவல் அண்ட் லார்ஜ் liberalized remittances segment accounting nearly 60% dipped marginally by 0.25% year on year. Initially launched with 25. Okay, upward. ஸோ இது வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு ஐபிபிஎஸ் பிஓல வந்து வரும். ஓகே, அப்போ இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். டவுட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் 8. இது வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகேவும் இருக்கு இதுல, அதனால நம்ம கொஞ்சம் இதை பார்த்து எழுதி வச்சுக்கிறது நல்லது. அடுத்த கேள்வி போயிடுவோம். RBI, which of the following sections RBI has sole right to issue the bank's notes? 22 ஓகேவா? 22, 7, 45, 42, 17. அப்ப வேற என்ன செக்ஷன் இருக்கு? இதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்பி ஆக்ட்ல வந்து வர்ற முக்கியமான செக்ஷன்ஸ். ஓகே, இது நான் முடிஞ்சா நான் இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். 45 எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
மானிட்டரி பாலிசி கீழே வர ரிசர்வ் வரும். 45 ZB படி வந்து நம்ம இது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 செக்ஷன் 22. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்ல தனியா தெரிஞ்சாதான் எழுத முடியும். அதனால ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது படிச்சு வச்சுக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பை த ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே டு அசிஸ்ட் பில்கிரிம்ஸ் அட்டெண்டிங் த ரத யாத்ரா பூரி, அதாவது இது ஒடிசாவுக்கு போறதுக்காக வித் ரியல் டைம் டிராவல் லாட்ஜிங் அண்ட் ட்ரெயின். இது வந்து படிச்சோம். நில்லுங்க. யாத்ரா, ரத் யாத்ரா, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரயில்வே யாத்ரா. ஐயோ எல்லாமே குழப்புதே. யாத்ரா சேது, ரத் சேவா இல்லைங்க, இது வந்து குழப்பிடுச்சு, ஞாபகம் இல்ல. டவுட்னு சொல்லி 11 போட்டு வச்சுக்கிறேன். 10 நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது போலயே 98%. போற போக்கு பார்த்தா. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் என்ன சொல்றாங்கன்னா, கொலாபரேஷன் வித் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் recently included first ever astro tourism festival to promote driven highlighted Ladakh. ஓகே, லடாக்ல வந்து பாத்தீங்கன்னா லேன்னு தான் நினைக்கிறேன். கார்கில் நுப்ரா கிடையாது, லே தான். ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர் ஆச்சே. கார்கில் ஜம்மு காஷ்மீர், லே 2-day ஃபெஸ்டிவல். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அசட் மேனேஜ்மெண்ட் has set a new benchmark in India's digital investment landscape with the launch of its innovative all-in-one investment app designed to offer users a comprehensive and intelligent financial management experience. What is the brand promise associated with Tata Asset Management Company newly launched in all-in-one investment app? தெரியல. Your money, your control. Simply invest to grow. சுத்தமா தெரியல. 8 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கோம். 13ல 8 தானா, ரொம்ப கஷ்டம். ஓகே, பிம்ஸ்டெக் 6வது வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, சமிட் தட் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங் த ரீஜனல் கோஆபரேஷன், அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் இன். ஓகே, விச் கண்ட்ரி ஹோஸ்டட் பிம்ஸ்டெக்? இந்தோனேஷியாவா, தாய்லாண்டா? பிம்ஸ்டெக் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 1997. 7 கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகே, பிம்ஸ்டெக்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டாக்கா, பங்களாதேஷ். ஆனா இப்போ இதுக்கான கொஸ்டின் என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா ஆர் பங்களாதேஷ், தாய்லாந்து தான் நினைக்கிறேன். தாய்லாந்து. இது வந்து டவுட், திஸ் ஆர் தட் டவுட்ல போடுறோம். 13வது கேள்வி. ஓகே, அடுத்தது மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் அசெட்ஸ் மஸ்ட் டேஸ் ஹோல்ட் த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் equity ஷேர், preference ஷேர், பாண்ட்ஸ், debentures, லோன் இன் குரூப் கம்பெனிஸ். படிச்ச மாதிரி இருக்கு. மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் அசெட் மஸ்ட் பி எவ்வளவு பெர்சன்டேஜ்? யாருக்கு சொல்றாங்க? 90% நினைக்கிறேன். ஆமா, 90%. ஓகே, வந்துட்டான்ல அதிஷி ஸ்கீம். எவ்வளவு டைம் நான் சொல்லியிருக்கேன். The assistance in deploying energy efficient technologies in industries and establishment. எவ்வளவு கோடி? 1000 கோடி பட்ஜெட் ஒதுக்குறாங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து 850 கோடி. அதுக்கப்புறம் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து எவ்வளவுன்னா 100 கோடி நினைக்கிறேன். 100 கோடி. மிச்சம் இருக்கிறது 50 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா IGSC நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பாப்போம், படிப்போம். என்னது? அபிஷியலி லான்ச்டு ஹானரபிள் யூனியன் பவர் மினிஸ்டர். எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மனோகர் லால் கட்டார். அவர் வந்து அட் நேஷனல் ரோல் அவுட் ஈவெண்ட் பானிபத் ஹரியானால லான்ச் பண்ணது முக்கியம். பானிபத் ஹரியானால தான் அதிஷி. ஓகே, அதிஷி அப்படிங்கிறவங்க வந்து டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து பக்கத்து ஸ்டேட் வந்து பானிபத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதிஷி ஸ்கீம் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 5% ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், 3% மீடியம் என்டர்பிரைசஸ் அடாப்டிங். கரெக்ட். அடுத்தது, ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, ஹேஸ் ஓவரால் பட்ஜெட் 1000 கோடி. தப்பு. அதிஷி ஸ்கீம் வில் ரோல் அவுட் இன் த ஃபேஸ் கவரிங் த 160 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்
3 இயர்ஸ் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஆமா 3 இயர்ஸ் கன்ஃபார்ம் 3 இயர்ஸ் தான் கன்ஃபார்ம். ஓகே, அப்போ நமக்கு 1ம் 3யும் கரெக்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா கரெக்ட் கேட்டிருக்காங்களா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, இப்ப கரெக்ட்னு குத்தி விட்டுருப்பேன். செகண்ட் தப்பு. ஓகே, செகண்ட் தப்பு. அடுத்தது who launched the issuance of a sports certificate via DigiLocker, inaugurated National Center for the Sports Minister யாரு? அனுராக் தாக்கூர். மன்சுக் மண்டாவியா யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர். தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர். நரேந்திர மோடி கிடையாது. கிரண் ரிஜிஜு மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகே, மைனாரிட்டி லா மினிஸ்டர் நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதான் கிடையாது. மன்சுக் மண்டாவியா கிடையாது. அனுராக் தாக்கூர். ஒன்று அனுராக் தாக்கூர் இல்லைன்னா வந்து மன்சுக் மண்டாவியா. அனுராக் தாக்கூர் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அடுத்தது கேட் பே அச்சீவ்டு சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன் பை ரிசீவிங் authorization from Reserve Bank of India to operate as an online payment aggregator in January. Which of the following primary focus of the gateway expansions following the okay கேட்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஒன்லி டயர் 2. ஸோ இது இந்த மாதிரி கேள்விதான் ஆப் வைக்கிற கேள்வி. ஸோ ஒன்லி டியர் 1 டியர் 2 சிட்டியா இல்ல 2 3 அண்ட் ரூரலா? ஐயோ படிச்சிருக்கணுமே, ஏன் படிக்கல? கேள்வி வந்துச்சு அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாமே தெரியுது, ஆனா படிக்காம விட்டுட்டனே. அடுத்தது MVIS is a modern AI and machine learning based technology solution deployed on wayside that capture high resolution images of under gear moving train and automatically detect any hanging, loose or missing components. Indian Railway signed a memorandum of understanding for installing the machine vision based inspection system to monitor health of rolling stock. Which of the following organization is signed? யாரு சைன் பண்ணிருக்கா? ரயில்டெல், இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். கண்டெய்னர் இது வரதுக்கு வாய்ப்பு இல்ல. டெடிகேட்டட் ஃப்ரைடே இது கிடையாது. ரைட்ஸ் அப்படின்னா ரயில்வே டெலிகம்யூனிகேஷன். ரயில்டெல் தான் படிச்ச மாதிரி ஞாபகம். இந்தியன் ரயில்வே கார்பரேஷன் ரயில்வே ரயில்டெல் கார்பரேஷன். ரயில்டெல் ரைட்ஸ் கிடையாது. ரயில்டெல் தான். 18வது ஆப்ஷன் எலிமினேஷன். 18 நோட் பண்ணிக்கிட்டேன். மெட்டா ஹேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? மெட்டா ஹேஸ் டேக்கன் a decisive step to combat financial misinformation and protect investors in India, mandating the SEBI verification for all securities and investment ads on its platform. கரெக்ட். ஓகே, வரணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இது வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும், ஆட்ஸ் எல்லாம் இது பண்ணணும். இது வந்து இன்கரெக்ட் கேட்கும். ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ad targeting Indian users must publicly display valid registration details including SEBI number which is valid. publicly display னு போட்டிருக்கு. Indian users publicly display அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆனா நம்பர் எல்லாம் கொடுக்கணுமா? Okay, Meta verification policy applied only Indian advertisers and does not apply global advertisers targeting Indian users. ஆமா, இது கரெக்ட். Financial educator and trainer who are exempt from financial educator and trainer who are exempted from the restrictions. Okay, educator இல்ல நினைக்கிறேன், தப்பு. அப்ப 2 வராது 3 வரும். 2 வராது 3 வரும். 2 வராது 3 வரும். 1 and 3 இருக்கு. 1 and 3 நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு. 1 and 3. 19வது கொஸ்டின். அட் PSA அவார்ட். PSA அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் அவார்டா? என்ன அவார்டு இது? PSA மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னது PSA அவார்டு? PSAங்கிறது என்னது? அனஹத் சிங் when women's challengers player of the season shared with women's young player of the season title award with which player? என்னன்னே தெரியலையடா. அட் PSA அவார்ட் யங் உமன் அச்சீவர் யார் இவங்க? அனஹத் சிங் பேர் ஏதாவது ஞாபகம் வருதுன்னு பாப்பா. நௌரான் கோஹர். அடுத்துல அனியா எல்
எங்க படிச்ச மாதிரி இருக்கு. சாரா ஜேன் பெரி இல்ல. அமாண்டா சோஃபி. அமாண்டா சோஃபி படிச்ச மாதிரி இருக்கு. அமாண்டா சோஃபி படிச்ச மாதிரி இருக்கு. இது ரெண்டும் படிச்ச மாதிரி இருக்கு. சார்ஜ் மட்டும் போடுறேன். எங்கடா சார்ஜரே இருக்கு. இது என்ன நான் போடுவேன், என்ன பிளேயரு என்ன இதுன்னு கொடுத்தா ஆகும். பிஎஸ்சி அவார்டு அப்படின்னு என்னது ஒன்னும் புரியல. ஆனா அதை நான் நோட் பண்ணி வைக்கிறேன். 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எது கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். செக் பண்ணுவோம். அடுத்த கேள்வி, which technology company unveiled quantum computing? Majorana. Microsoft designed to harness a new state of matter and overcome the quantum computing reliability challenges with the goal of enabling the industry scale problem solving it with years rather than decades. Okay, February news. மைக்ரோசாஃப்ட். நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் போறது இல்ல, ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் போறேன். அது மாதிரியே நீங்களும் பண்ணி பழகுங்க. ஸோ அக்கார்டிங் த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் சிட்டிஸ் பிகமிங் த இன்க்ரீசிங்லி மோர் வல்னரபிள் டு ஃபிளட். ஆமா ஆமா, 5 பில்லியன் வந்து லாஸ் ஆகும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி 2047 வந்து என்ன சொல்றது, 2047 வந்து ஏதோ ஜாப் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே 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 ஓகே, அந்த மாதிரி படிச்சேன்னு ஞாபகம். பார்ப்போம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஹீட் வேவ்னால வந்து நமக்கு வந்து ரிலேட்டட் டு த ரிஸ்க் வில் ரிக்வயர்டு. ஓகே ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. 2.4 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பை டேஸ் இயர் டு பில்ட் ரெசிலியன்ட். ஓகே, ஒன்று 2030 இல்லை 2047. 2047 50 இருக்கு. நம்ம தான் 2047 டார்கெட் வைக்கிறோம். அவன் வந்து 2047 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2050ங்க, 2050. ஷுவர் ஷுவர் ஷுவர். எவ்வளவு போட்டிருக்கோம்? 16 தான் போட்டிருக்கோம். ஓகே, விச் நியூலி இன்ட்ரடியூஸ்டு காம்பனன்ட் அண்டர் லிவ்ஸ்டாக் ஹெல்த் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகே, அக்ரிகல்ச்சர் aims to provide good quality and affordable generic veterinary medicines with allocated provision. 75 கோடி. மார்ச்ல படிச்சிருக்கோம். நேஷனல் லிவ்ஸ்டாக் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமு, அனிமல் டிசீஸ் எராடிகேஷனு, வெட்டனரி ஹெல்த் கேர் மிஷனு, பசு சஞ்சீவினி ஞாபகம் இல்லை. வேணாம் இது வந்து அட்டன் பண்ண வேண்டாம், ரொம்ப கோளாறுல போயிடும். ஓகே, 2019 in August 2019 ஜல்ஜீவன் மிஷன் லான்ச் பண்ணாங்க. டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி aim to provide every household rural tap water. ஆமா, அதே தான் கனெக்ஷன், ensuring the portable water in adequate quantity and quality on a long term basis. என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை 16ஓட எவ்வளவு டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டா மைண்ட்ல ஞாபகம் இல்லை, ஆனா ஆப்ஷன்ஸ் பார்த்தா நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இது இல்லைன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா. 15.67 தான் பார்த்த மாதிரி ஞாபகம். 15.67 15.67 தான் கன்ஃபார்ம். 15.67 24. 24 நோட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸா, இது பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. Under Kishan credit card accounts has more than doubled. Okay, in March correct. December identify the correct statement. Kishan scheme வந்து was extended to cover working capital allied securities. Okay, additional prompt repayment incentives, 3% provision for repayment of loans up to extended collateral free basis. இது கரெக்ட். 1.6ல இருந்து மாத்துறாங்க 2K. ஐடென்டிஃபை கரெக்ட். 3 கரெக்ட். பாத்தீங்களா, ஒரே ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. 2019 KCC ஸ்கீம் எக்ஸ்டெண்டட் டு கவர் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் ஆலைடு. கரெக்ட். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலைடு சர்வீசஸ்க்கு வந்து 2019 ஆட் பண்ணாங்க. அப்போ 1 கரெக்ட், 1 3 கரெக்ட். அப்போ 1 3 கரெக்ட்னா அடிஷனல் ப்ராம்ப்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து 3.
ஒரே நிமிஷம் இல்லைங்க. அடிஷ்னல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3% இன்சென்டிவா 4% இன்சென்டிவா இல்லைங்க, யோசிக்கிறேன். 11ல இருந்து -3 8, 8ல இருந்து 4 4 3%. எனக்கு இன்னும் ஆல் ஆர் த்ரீ கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கோம். 25. அடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, இன் கவரன்ஸ் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் வில் லான்ச் பைலட் இன்சென்டிவ்ஸ் ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அடோலசன்ஸ். ஓகே, நவ்யா. நவ்யா அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ் லான்ச் பண்ணிருக்கு. இது ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னா, நவ்யா அப்படிங்கிறது 6 மாசத்துல இருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் அந்த இது கொடுக்கறது. ஓகேவா, கரெக்ட் தானே? அதுதான். ஸோ அது பார்ப்போம். இதோட என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நவ்யா அப்படிங்கிற நர்ச்சரிங் ஆஸ்பரன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடல்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்கீம் என்ன தெரியுமா, வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 16 வயசுல இருந்து 17 வயசு இருக்கிற பெண்களுக்கு வந்து வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து பார்த்தோம். ஓகே. ஓகே 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 ஓகே. ம் தப்பு பண்ணிட்டேன். அப்போ ஆப்ஷன் போப்போம். நவ்யா அப்படிங்கிற நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ஸ். கரெக்ட், யங் அடலசன்ஸ் பெண்களுக்கு தானே, யங் அடலசன்ட் கேர்ள். ஓகே, கரெக்டா. ப்ரோக்ராம் வில் பி இம்ப்ளிமெண்டட் 27 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் 19 ஸ்டேட்ஸ். இது மட்டும் டவுட்டா இருக்கு. இன்க்ளூடிங் ஆஸ்பிரேஷனல் நார்த். ஓகே. நவ்யா ஸ்கீம் இஸ் டிசைன் டு ஸ்கில் அடலசன்ட் கேர்ள்ஸ் 16 to 18 இயர்ஸ். கரெக்ட். அட்லீஸ்ட் 12 இயர்ஸ் குவாலிஃபிகேஷன் இன் ட்ரெடிஷனல் ஜாப். எப்படி 16 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள? 16 வயசு அப்படின்னா 12 முடிச்சிருவாங்களா? 12 மைனஸ் பண்ண முடியாது. 4 வயசு ஒன்னாவது சேர்த்துனாதான் வந்து 12th முடிக்க முடியும். அப்போ இது எனக்கு ரொம்ப கோளாறா இருக்கு. இது ஆப்ஷன் 1 கரெக்ட் தெரியும். ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் தெரியும். அப்போ இது கேன்சல். பாத்தீங்களா, எல்லா இதுவும் வச்சிருக்கான் ஆப்ஷன். ஆப்ஷன் 3 வந்து நான் சொன்ன மெத்தட் படி பாத்தீங்கன்னா கேன்சல் தான். அப்போ 1 2 இப்படி எல்லாம் வைக்கிறீங்க. 1 2ல வந்து ஆப்ஷன் வந்து நான் 1 கொடுக்குறேன். இதுவும் வந்து எலிமினேஷன் மெத்தட் தான். எலிமினேஷன் எத்தனாவது சம்மு? 27. டைம் இருக்கா? இருக்கு. 27. சாரி 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 26. சரோஜ் கோஷ் யாருங்க? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் மியூசியம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 89 வயசுல விச் ஆஃப் த ஃபாலோவிங் பத்மபூஷன். படிச்சிருக்கமே, ஆனா ஞாபகம் இல்லையே. சரோஜ் கோஷ் ஞாபகம் இல்லையே. ஸோ இவர் வந்து 80 வயசுல இறந்திருக்காரு. சாரி 90 வயசுல இறந்திருக்காரு. இப்போ அப்ப அவரு பர்த் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 அப்படின்னு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 35, 1935. ஓகே. ஸோ இவரோட ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுல வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க வைங்களேன். 15 வருஷம் கழிச்சு இவருக்கு பத்ம பூஷன் தேர்ட் ஹையஸ்ட் பத்மபூஷன் தேர்ட் ஹையஸ்ட் பத்மபூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 75 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2010 வருது. அது வந்து சும்மா ஒரு கெஸ்ஸுக்கு தான் போடுறேன். ஆனா இது வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். அதனால இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரோஜ் கோஷ் பேரே வித்தியாசமா இருக்கு. சயின்ஸ் மியூசியமோட டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் மியூசியம் பார்க்கணும். ஓகே, இது நான் வந்து பார்க்கணும். 27 கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 19 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். ஐயோ, இது ரொம்ப ஒஸ்டா போகுதே. அடுத்தது FIDD சர்க்குலர் டேட்டட் வந்து ஓகே. பேங்க்ஸ் மே வே ஆஃப் கொலாட்ரல் செக்யூரிட்டி மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் அப் டு 2 லட்சம். என்னடா அது ஈஸியா இருக்கு. ஈஸியா கொடுக்க கூடாது, தப்பாச்சே. அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 130வது பிளேஸ். கரெக்ட். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே. வாட் இஸ் தி கரெக்ட் ரிகார்டிங் கரெக்ட். இது ரொம்ப கஷ்டங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் directed regulatory entities to continue allowing the transactions for the individual low risk customers. ஓகே ஓகே. இண்டிவிஜுவல் லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ் அப்படின்னா வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து
KYC வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, while ensuring their KYC details are updated. ஓகே, incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க. business correspondent correct, permitted assistant to the KYC. ஓகே, business correspondent வந்து அவங்கள்ட்ட இது பண்ணிக்கலாம். பேங்க் அப்பாயிண்ட் பண்ண பிசினஸ் கரஸ்பாண்டன்ட். அடுத்து வந்து RBI has mandated that customers receive only one advance intimation before their, இது என்னன்னு தெரியலையே. The deadline for completing KYC low risk customers வந்து deadline with 2 years of due date switches. ஸோ ஜோ KYC நாம்ஸுக்கு டெட்லைன் கொடுத்தாங்களா? ஞாபகம் இல்லை. ஆனா ஒன்னு வந்து கரெக்ட். ஓகே, இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணணும். அப்போ 3 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா 2 தான் எலிமினேட் பண்ண முடியும். 2 இருக்கான்னு இல்லையான்னு தெரிஞ்சா 2 தான் எலிமினேட். 2 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா எஸ் 2 மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஆர் வி மேண்டேட்டட் டு ரிசீவ் தி அட்வான்ஸ் இன்டிமிடேஷன் பிஃபோர் தேர் ஒன்லி ஒன் ஒரு டைம் தான் இன்டிமிடேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா? இருக்காது இல்ல. 2 வந்து தப்பு. 2 தப்பு. அப்போ 1 3 மட்டும் நான் வந்து ஆன்சரா கொடுக்குறேன். கடவுளே கர்த்தரை காப்பாத்துப்பா. 31 சாரி 31 இல்ல 30. அடுத்தது இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் அப்சர்வ்டு ஆன் ஆனுவலி ரெகக்னைஸ்ட் ஆஃப். ஓகே ஓகே இது வந்து என்ன அப்படின்னா பார்லிமெண்டேரியன் டே அப்படிங்கிறது வந்து 30. ஓகே, ஏதோ மந்தோட 30 ஆஸ்ட்ராய்டு டே அப்படின்னு வரும். நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா வானத்துல இருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு விண்கல் வந்து பார்லிமெண்ட்ல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டேன். ஓகே பாப்பா. Recognition of the fostering transparency, inclusiveness, accountability in governance. On which date observance held accommodating focusing on interpreting. ஓகே ஓகே வரும் வராது வராது வர வர பாத்தீங்கன்னா 30 வந்து ஞாபகத்தில் இருந்ததுனால நமக்கு வந்திருக்கு. ஒரே நிமிஷம், வாய் வறண்டுருச்சு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். எவ்வளவு கொஸ்டின் இருக்கு? 30 கொஸ்டின் இருக்கு. 14 நிமிஷம் தான் இருக்கா நம்ம கிட்ட. போடுவோம். Which Indian defense public sector was 2906 contract with the Ministry of Defense procurement of a low level radars, பாரத் எலக்ட்ரானிக் மிஷன், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெல். ஓகே, ஆபரேஷன் இன்டெல் ஃபோர்ஸ். கொஞ்சம் குயிக்கா போட பார்ப்போம். பெல் எங்க இருக்கு? ஓகே, அடுத்து வந்து இந்தியன் which Indian insurance company has ranked third strongest insurance LIC globally, banner scoring 88 out of brand. ஓகே, என்னடா அது ஈஸியா இருக்கு. LIC. அடுத்து என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த அமௌண்ட் ஒன் டைம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கிராண்டட் டு தி கிளாஸ் டாப்பர்ஸ் எக்ஸல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அண்டர் த பிரசிடென்ஷியல். ஓகே, தெரியல. இது வந்து பார்க்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 34வது கொஸ்டின் நோட் பண்ணிக்க. அடுத்தது அடல் பென்ஷன் யோஜனா was launched in the creating universal security for all Indian, especially for the poor, underprivileged and workers in the unorganized sectors. Under this scheme, subscribers would received guaranteed minimum monthly pension வந்து 1000, 2000, 3000, 4000, 5000 after the age of ஓகே. பென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 to 40 வயசு வரைக்கும் கட்டணும். ஆஃப்டர் ஏஜ் 60 பிளஸ் வந்தா கிடைக்கும் அவங்களுக்கு. ஆஃப்டர் ஏஜ் 60 பிளஸ். கரண்ட் போயிடுச்சா? சார்ஜ் இருக்கா? 30% இருக்கு, தாங்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேவ் சர்ஜ்டு டு ரெக்கார்டு 19,000 சம்திங்ல இருந்து 22,000 சம்திங் வந்து அதிகமாச்சு. 22,000 23,000. ஓகே ஓகே பாப்போம். த டிஃபென்ஸ் சர்ஜ்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் growth வந்து 2539 கோடி. 12% hike has been registered. ஓகே, financial year which is where
financial year just ஓகே. இல்ல 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 15ல இருந்து 19ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து 21 போட்டு நம்ம 12% இன்க்ரீஸ் அப்படின்னா எவ்வளவு? 12%னா டக்குன்னு போடு. ஏன் இவ்வளவு அவசரம்? 25 12% அப்படின்னா 28 கரெக்டா? 28 3% போட்டோம் அப்படின்னா எனக்கு 8 4 ஒரு 3 24 12 25,000 கரெக்ட் தான். அப்போ வந்து 23,000 சம்திங் வரும். 23,000 22,000? எனக்கு 22,000 படிச்ச மாதிரி தான் ஞாபகம். ஆனா வச்சான் பாத்தீங்களா ஆப்ஷனு, 2 ஆப்ஷன் வந்து நறுக்குன்னு வச்சுட்டான். 23 22 22 பார்த்த மாதிரி தான் ஞாபகம். 22 ஐயோ 23 23 23. What is the first ballot elections for the presidential constitutional administrative sciences? Who was elected the president for 25 to 28 representing India of policy? Okay, என்னது? President of International Institute of Administrative Science படிச்சிருக்கமே. ராஜீவ் சந்திரசேகர், பி.கே. மிஸ்ரா, ஸ்ரீனிவாஸ், சஞ்சீவ் குமார், அஜித் கௌபா, பி.கே. மிஸ்ரா, வி ஸ்ரீனிவாஸ், சஞ்சய் குமார், பி ஸ்ரீனிவாஸ், சஞ்சய் குமார் ரெண்டுல தான் இருக்கு. சஞ்சய் குமார், பி ஸ்ரீனிவாஸ், சஞ்சய் குமாருங்க. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா has announced May 30 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் slightly declined in the remaining. ஓகே, capable of 11 months படிச்சிருக்கோம்ல இந்த நியூஸ். 11 months. ஓகே, 90% of external debt. What is the value of? ஓகே, 704 வந்து போனதே கிடையாது. செப்டம்பர் மாசம் போன வருஷம் போச்சு 700க்கு மேல. 99 59 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். 91 இருக்கும், இல்லைன்னா வந்து 78. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 695. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மே, அப்போ கொஞ்சம் ஸ்லைட்டான டிஃபரன்ஸ். நியரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 91. ஸோ இதான் போடுறேன் ஆப்ஷன். இவ்வளவு தெரிஞ்சாதான் எலிமினேட் பண்ணி போட முடியும். நான் சும்மா வந்து ஏனோ தொன்ன இங்கி பிங்கி பாங்கி போட்டா போடுறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லையா? நீங்களும் இதே மாதிரி குத்தி விட்டு வந்துடக்கூடாது. ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும் தான் போடணும். 38. அடுத்து, இந்தியன் government has announced that starting from 16th July, government payments exceed dash must be proceeded through Reserve Bank of India e-Guber. ஃபர்ஸ்ட் 50 crore இருந்துச்சு. இல்ல 100ல இருந்து 50 கம்மி பண்ணிருக்காங்க. 100ல இருந்து 50 கம்மி பண்ணிருக்காங்க. 100ல இருந்து 50 கம்மி பண்ணிருக்காங்க. இல்ல 50ல இருந்து 100 இது பண்ணாங்களா? குழப்பிடுச்சே. சரி பாப்பா. 29 போட்டிருக்குமா? 29 பத்தாது. இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு. வேர்ல்ட் பாக்ஸிங் கப் ஹெல்ட் கசகஸ்தான் ஃபீமேல் பாக்ஸர்ஸ் ஆஃப் த நேஷன் இஸ் ஹாட்ரிக் கோல்டு மெடல் ஆஃப் அமெரிக்கன் ஓபன். ஓகே, படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது படிச்சிருக்குமா? சக்தி சௌத்ரி கிடையாது. நுபுர் சர்மா, மீனாட்சி சௌத்ரி சினிமா நடிகை இல்ல. பூஜா ராணி கிடையாது. ஜாஸ்மின் கிடையாது. நுபுர் சர்மா இல்லைன்னா சக்தி சௌத்ரி. நுபுர் சர்மா. Government of India launched a new dedicated online portal for submitting the processing of proposals under the Deen Dayal Divyanjan Rehabilitation Program. Okay, scheme. The streamlining applications. Okay, second D stands for Disability Development. டெவலப்மெண்ட் தான். ஒன்று டெவலப்மெண்ட் இல்லை டிபார்ட்மெண்ட். திவ்யாஞ்சன் அப்படிங்கிறது வந்து இதுதான். பேரண்ட்ஸோட ஓகே, அவங்க இவங்க டிசபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்காக இது பண்ணாதான் டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து டிஃபென்ஸ் கௌரவ். ஓகே நில்லுங்க ஃபுல்லா படிப்போம். டிஆர்டிஓ என்ன பண்றாங்க? கண்டக்ட் ட்ரையல் லாங் ரேஞ்ச் பாம் கௌரவ் எப்படின்னா ஏப்ரல் மாசம் சுகாயில இருந்து ட்ரையல் ஆஃப் சக்சஸ்ஃபுல்லி டெமான்ஸ்ட்ரேட்டட். ஓகே, ஹவு மெனி கிலோமீட்டர்? தெரியல, ஞாபகம் இல்லை. ஏப்ரல் மாசம் எப்படியா ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் வச்சிருக்கணும். Which of the following sector was involving in the acquisition of approved Competition Commission of India, acknowledging
really trust took over certain entities with the backbone of ஞாபகம் இல்ல. 7 நிமிஷம் தான் இருக்கா? தெய்வமே. ஓகே. Which of the following sector was involved in acquisition approved by Competition Commission of India? அதே கொஸ்டின் தான்டா. Knowledge really trusted entities. Blackstone Group. Blackstone Group. ஓகே Blackstone Group அண்டர்ஸ்டாண்ட் group தெரியலங்க. சார்ஜ் இதாகிறதுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஹெல்ட் இன் இந்தியா அண்ட் டேஸ் விர்ச்சுவல் மோட நடந்துச்சு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எந்த மாசம்? ஜூன் மாசம். நம்ம யாரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி யாரு கூட பண்ணாங்க? போலாண்டு உஸ்பெகிஸ்தான் கூட நடந்த மாதிரி ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஜாயின் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அக்ரிகல்ச்சர் போலாண்டு தாங்க. Okay, the Central Board of Directors. Okay, CBDT என்ன பண்ணாங்க? Recently, which of the following institutions bond long term asset? Okay, 54E Income Tax Act 1961 effective from the 9 investors capital gain tax exempted from 50 crore in the financial year. Capital gain tax. ஞாபகம் இல்ல. ரிவைஸ் பண்ணணும். இது நான் ஈஸி தான். என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். கவீந்தர் குப்தா who is early deputy minister of Jammu and Kashmir mayor. Okay, கவீந்தர் குப்தா governor of லடாக் கரெக்ட் தான். அடுத்து வந்து பசுபதி அசோக் தான் பிஜேபி லீடரு ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் சக்சீட் ஸ்ரீநகர். ஓகே கரெக்ட். கோவா கரெக்ட். ஆஷிஷ் குமார் கோஷ் பிஜேபி லீடர் பெங்கால் அப்பாயிண்டட் அஸ் ஹரியானாவா பண்டாரு தட்டாட்ரியா கரெக்ட். மூணுமே கரெக்ட். ஓகே, என்பிசி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏபி ஸ்டேஜ் ஆஃப் யூபி ரியல் டைம் ஏப்ரல். ஓகே ஓகே, இது வந்து தெரியல, நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுறேன். அடுத்து என்ன அப்படின்னா மீடியம் டைம் லாக் இன் பீரியட் ஃபார் மீடியம் டைம் ஆஃப் கவர்மெண்ட் டெபாசிட்ஸ் அண்டர் தி கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். தெரியல, படிக்கணும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியல. 98% வராது போல. 97th அகாடமி அவார்ட்ஸ் ஹானர்டு எக்ஸலன்ஸ் இன் சினிமா. Okay, Los Angeles devastating something which are the following is correct. Okay, Anora வந்து பெஸ்ட் பிக்சர் கரெக்ட். கிரண் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ப்ரூட்டலிஸ்ட். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ப்ரூட்டலிஸ்ட். தெரியலையே. அப்ப வச்சிருச்சா. அடுத்து வந்து மார்ச் டேஷ் மீட்டிங் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெல்ட் இன் திருவனந்தபுரம் அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் சதய மல்ஹோத்ரா. ஓகே, டேஷ் மீட்டிங் 665 ஜிஎஸ்டி 655 தான். 655 என்ன வந்து 614 ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். FIFA has lifted the suspensions of dash 3 months. Okay, the question that of Albania, Andorra, Barbados, Argentina, Republic of Congo, Congo. Which of the following year has been officially notified as the Central Board of Commercial Next Caste Census across Post India? 27 2 ஃபேஸ்ல நடக்குது. 27 ஆனா 24ல 4 ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல வந்து நடக்கும். Which of the following as a figure reflect the anticipated the A and professionals by 2026 as highlighted the 1 million 10 லட்சம் 1 million 10 லட்சம் எங்க இருக்கு? ஆப்ஷன் 1.
அடுத்தது இந்தியன் ஆஸ்திரேலியன் கோஆபரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா CEC. ஓகே, இந்தியன் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஓகே, தேர்ட் anniversary of agreement of economic bilateral trade. ஓகே, வாட் இஸ் அக்ரிமெண்ட் வாஸ் சைன்டு. ஓகே, இது வந்து ரொம்ப ப்ரிசைஸா தெரிஞ்சா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, டெசால்ட் ஏவியேஷன் எங்க இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கு. டாடா இது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓகே ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட ஃபியூஸ்லேஜ் தெலுங்கானா ஹைதராபாத். கொஸ்டினே படிக்கல ஆனா போட்டோம் பாத்தீங்களா? இதுதான் இருக்கும், வேற வழி இல்ல. டைம் வந்து நமக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 4 கொஸ்டின் இருக்கா? தெய்வமே, ஃப்ளோ வந்து கட் ஆயிராத. ஓகே, நேஷனல் பேங்க் ஃபார் நாஃபெட் இருக்காங்க இல்லையா? நாஃபெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாஃபெட் என்ன பண்ண MOU வித் நியூ இந்தியா டெவலப்மெண்ட் பேங்க். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஃபினான்சிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ecosystem. ஓகே, நியூ மல்டி டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் among the which of the following country propose to modify the infrastructure multinational development bank established by which of the following countries? ஜப்பான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜப்பான் இருக்கா? ஜப்பான் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, பிரேசில், இந்தியா. 4. ஏய், ஸ்பீடு வர மாட்டேதே. குயிக்கா குயிக்கா குயிக்கா. ஓ, இது ஜப்பான் இல்லாம மட்டும் 3 இல்லாம மட்டும் எது இருக்கு ஆப்ஷனு? இதுதான். ஜிந்தல் ஸ்டீல், நவீன ஜிந்தல் கான்ட்ரிபியூட்டட் ஒடிசா. ஐடென்டிஃபை which of the following investment of the complex. தெரியல. அடுத்தது வந்து மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கமிட்டட் டு டெலிவரிங் தி எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியா which of the following ministry does not CET. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். பெஸ்ட் மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூசிங் மேங்கோஸ் ஆர் தெரியல. தி நேஷனல் எஜுகேஷன் ஃபார் த ட்ரைபல் மினிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்களா? ட்ரைபல் மினிஸ்ட்ரி MOU வித் அவந்தி டியூரேஷன் எவ்வளவு வருஷம்? 3 வருஷமா? தெரியலங்க. 40 கொஸ்டின் தான் போட்டிருக்கோம். ச்சே, இது வேற கரண்ட் போய் சார்ஜ் இல்லாம அது ஒரு பிரச்சனை. எவ்வளவு பர்சன்டேஜ்? 11% தான் இருக்கு. மொத்தமா முடிஞ்சிச்சு. ஐயோ, இந்த நேரத்துலலாம் ஸ்லோவா ரன் ஆகுது. 7 நிமிஷம். எவ்வளவு பர்சன்டேஜ்? 94. ஒஸ்ட் 21வது ரேங்க். 26.25 11 தப்பா இருக்குங்க. ஸோ நான் 11 செக் பண்ணணும். இப்போ டைம் இல்லை, சார்ஜ் வேற இல்லை. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கான இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பா நான் நம்ம சேனல்ல போடுறேன், கம்பைன் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.